தமிழக ஊரக வளர்ச்சித்துறையில் உள்ள காலிப்பணியிடங்களை நிரப்ப வேண்டும். வளர்ச்சித்துறை ஊழியர் மீது திணிக்கப்படும் பிற துறைப்பணிகளை முற்றிலும் கைவிட வேண்டும் உள்ளிட்ட 21 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி குமரி மாவட்டம் நாகர்கோவிலில் உள்ள ஆட்சியர் அலுவலகத்தில் வேலைநிறுத்த போராட்டத்தில் ஈடுபட்ட ஊரக வளர்ச்சித்துறை அலுவலர்கள் சங்கத்தினர் குமரி மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு ஆர்ப்பாட்டம் மற்றும் சாலை மறியலில் ஈடுபட்டனர். இதில் 100க்கும் மேற்பட்டோர் கைது செய்யப்பட்டனர். நமது ஊரக வளர்ச்சி பணியாளர் பணியிடம் நீண்ட காலமாக நிலுவையில் உள்ளது. பணியிடங்கள் லேடிஸ் ஏத்துங்கம்மா. லேடிஸ் அந்த ஏத்துங்கம்மா. மாநிலம் முழுவதும் இந்த 21 கோரிக்கைகளை வலியுறுத்தி நாங்கள் ஆர்ப்பாட்டம் நடத்தி வருகிறோம். அனைத்து நிலை ஊரக வளர்ச்சித்துறை அனைத்து நிலை பணியாளர்களும் இதில் கலந்து கொண்டு எங்களது கோரிக்கையை முக்கியமான கோரிக்கையாக ஊராட்சி செயலர் பணியிடம் நிரப்புதல் மற்றும் NRGS பணியிடம் காலி பணியிடங்கள் நிரப்புதல், ஒரு பென்ஷன் GPF பென்ஷன் பொதுமக்களுக்கு கொடுக்குது, அந்த மாதிரி பல கோரிக்கைகளை வைத்து 21 கோரிக்கைகளை வைத்து நடத்திட்டு இதுவரை ஒரு வருஷமாக சில கோரிக்கைகள் நிறைவேற்றினாங்க. இன்னும் நிறைவேறாத கோரிக்கை நிறைய இருக்குது. அதனால தொடர்ந்து நாங்கள் இந்த மாநில அளவில் இன்னைக்கு சாலை மறியல் போராட்டத்தை எங்க கன்னியாகுமரி மாவட்ட சார்பாக அனைத்து பணியாளர்களும் கலந்து நடக்கிறோம். அடுத்த கட்ட போராட்டம் அது மாநில மையம் அறிவிக்கும், அதுபடி நாங்கள் செயல்படுவோம். என் பேர் தங்கராஜ், தலைவர் மாவட்ட ஊரக வளர்ச்சி.